சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் அடையாளம் காட்டப்படும் பொழுது, நான் அவர்களை சந்திப்பதற்கு வந்திருக்கிறேன் என்று அறிவிக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் எம்மை எப்படி வரவேற்பார்கள்? நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் கூற, அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு சலாமிற்கு பதில் கூற, எம் நலவை அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்க, அல்லாஹ்வுடைய தூதரின் நலவை நாம் விசாரிக்க, அல்லாஹ்வுடைய தூதர் எம்மை கட்டி அணைக்க இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு தருவானா என்ற ஏக்கம் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கிடக்க வேண்டும். அதுதான் முஹப்பத், அதுதான் உண்மையின் நேசம். அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வாழ்வில் நான் செய்த நன்மைகளை மலக்குகளின் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த நபித்தோழர்களுக்கு அறிவிக்கும் பொழுது என்னுடைய அந்த நிலைமையை குறித்து, அந்த நிலைமை எப்படி இருக்கும்? அபூபக்கரை சந்திப்பேன் ரலியல்லாஹு அன்ஹு, உமரை சந்திப்பேன், என் மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களை சந்திப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி நபித்தோழிகளுடைய கூட்டத்தினுடைய மனைவிமார்கள் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சலாம் முகர்ந்து அவர்களோடு உறவுகளை அமைத்துக் கொள்வார்கள். இது அல்லவா வாழ்க்கை? இதை நினைத்து வாழ்வதல்லவா வாழ்க்கை? கண்ணியத்தில்